எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக என கூறி பிரார்த்தித்தவனாக என் உரையை துவங்குகிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நம்முடைய நாடும் சரி, உலக ரீதியாகவும் சரி, முஸ்லிம்கள் குறித்தும் இஸ்லாம் குறித்தும் முன்வைக்கப்படுகின்ற மிகப்பெரிய தவறான ஒரு பிரச்சாரம் பயங்கரவாதம். உலகத்தில் மிக அதிகமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட், மிக அதிகமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட மார்க்கம் என்று சொல்லுவதை விட தவறாக புரிய வைக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். எல்லா காலத்திலேயும் இஸ்லாத்திற்கு எதிரான விஷமிகள் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு யுக்தியை கையில் எடுத்துக்கொண்டு செயலாற்றுவது போல் நவீன காலத்தில் இஸ்லாத்தை பலவீனப்படுத்த சர்வதேச அளவில் எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய இஸ்லாத்திற்கு பொருத்தமில்லாத வார்த்தை பயங்கரவாதம். அன்பு சார்ந்த முஸ்லிம்களே, இஸ்லாத்தின் வளர்ச்சியை கட்டுப்படுத்த ஏதேதோ சொல்லலாம், ஆனால் மிக பெரிதாக இது எல்லோரையும் பாதிக்கிற பயங்கரவாதம் என்று சொல்லிவிட்டால் இதன் வளர்ச்சியை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்று கூடுகிறார்கள், பேசுகிறார்கள், திட்டம் தீட்டுகிறார்கள். அதன் விளைவில் ஓரளவு அவர்கள் ஜெயித்தும் இருக்கிறார்கள். ஒரு நாள் இன்று முடிந்தது, உலகம் முழுக்க எங்கிருந்தோ 6 புத்தகங்கள் இஸ்லாத்திற்கு எதிராக வெளிவந்து விட்டது. ஆண்டு முழுக்க இஸ்லாத்திற்கு எதிராக வெளிவருகின்ற புத்தகங்களின் எண்ணிக்கையை சதவீத கணக்கை படுத்தி பார்க்கிற போது 6 புத்தகங்கள் இஸ்லாமிய எதிர்ப்பாக வெளிவந்து விட்டது. ஆனால் உண்மையாகவே பயங்கரவாதத்திற்கும் இந்த மார்க்கத்திற்கும் தொடர்பு உண்டா? மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்தி ஃபகஅன்னமா கத்தல அன்னாஸ ஜமீஆ. ஒரே ஒரு ஆன்மாவை நியாயம் இல்லாமல் கொலை செய்தவன் பூமியில் வாழும் எல்லா மக்களையும் கொன்றதை போல என்பது திருக்குர்ஆனுடைய வாக்கு. எவர் வேண்டுமானாலும் எடுத்து பார்க்கலாம். யாரேனும் ஒரு உயிருக்கு ஒரு முஸ்லிம் வாழ்வளித்தால் அவன் அந்த ஒருவரை மட்டுமல்ல உலகத்தையே வாழ வைத்தான் என்பதும் திருக்குர்ஆன் தொடர்ந்து தொட்டு சொல்லுகின்ற வசனம். இந்த மார்க்கத்திற்கு தவறாக தரப்படுகிற முகவரி பயங்கரவாதம் என்பது. மிகச்சரியான வார்த்தையை எதிரிகள் தேர்வு செய்து விஷமத்தனத்தின் உச்சத்திற்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ரோட்ல ஒரு நாய் போகுது, கல்லெடுத்து யாராவது அடிப்பார்கள். அடித்தால் அடுத்தவன் கேட்பான், ஏன்டா சும்மா போற நாயை கல்லெடுத்து அடிக்கிற அப்படின்னு கேட்பான். அதே கருத்தை அவன்கிட்ட, அது சும்மா நாய் அல்ல, அது வெறி நாய், எல்லாத்தையும் கடிச்சிட்டு வருது, அடுத்தது உங்களையும் கடிச்சிரும் என்று சொல்லுகிற போது வேறு வழி இல்லை, அவனும் கல்லை எடுத்து அடிக்க ஆரம்பிப்பார். இந்த வேலை இப்போது நடக்கிறது. அதுதான் பயங்கரவாத முத்திரை. எதையாவது சொல்லி நிறுத்தலாம். ஏன் அதற்கு பதிலாக இவர்கள் வெறிநாய்கள் என்று சொல்லிவிட்டால், இவர்கள் பயங்கரவாதிகள் என்று சொல்லிவிட்டால், ஊர் உலகம் முழுக்க இவர்கள் விஷமத்தனம் செய்வதற்கே இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டால் டோட்டலாக குழி தோண்டி புதைத்து விடலாம் என்று மேற்குலகம் கண்ட பகல் கனவில், இங்கிருக்கிற வகுப்புவாதிகள் கண்ட பகல் கனவில் உருவான வார்த்தை பயங்கரவாதம் என்பது. உலகத்தின் எல்லா சமயத்தை சார்ந்தவனையும் சகோதரனாக பாவிக்க சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாம். நான் இங்கே வருகை தந்திருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற பிற சமயத்தை சார்ந்தவர்களுக்கும் சொல்லுகிறேன். பிற சமயத்தை அவமானப்படுத்துபவன் முதலில் உங்களுக்கு அல்ல, அவன் அல்லாஹ் ரசூலுக்கும் எதிரி, அல்லாஹுவுக்கும் அவன் தூதருக்கும் எதிரி.
நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வந்து கேட்பார்கள் மதீனத்து மண்ணில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, என் தாய் இன்னமும் இஸ்லாத்திலே சேரவில்லை, அவர் வேற்று சமயத்திலே நீடிக்கிறார், நான் இப்போது முஸ்லிமாக இருக்கிறேன், நீண்ட காலம் தாயோடு தொடர்பில்லை, நான் இப்போது வந்திருக்கிற தாயை போய் பார்க்கலாமா, பேசலாமா, தேவையான உதவிகளை செய்யலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவரை செய்யாமல் இருப்பதற்கான கண்டனமுமாக சேர்த்து போய் முதலில் அடுத்த சமயத்தை சார்ந்த தாயை பரிவர்த்தனை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு, சிலி உம்மகி, உன் தாயை முதலில் நீ ஒட்டி உரசிக்கொள் என்று உறவை மேம்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை புகாரி உள்ளிட்ட நூல்களில் பதிவாகி இருக்கிறது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டு மனிதாபிமானத்தை உலகத்திற்கு சொன்ன சமயங்களில் மிக அழுத்தமாக பதிவு செய்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலா மன் வலம முஆஹிதன், யாராவது முஸ்லிம் அல்ல எந்த சமயத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் ஒரு ஒப்பந்தம் செய்து இணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் பிற சமயத்தை சார்ந்தவனுக்கு அநீதம் செய்தாலோ அவின்தகஸஹு, அவனுக்கு ஏதேனும் குறைவை ஏற்படுத்தினாலோ, தொடர்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட ஹதீஸில், என்ன குறைவை அடுத்தவருக்கு ஏற்படுத்தினாலும் ஃபஅன ஹஜீஜுஹு யௌமல் கியாமா, மறுமை நாளில் நான் பாதிக்கப்பட்டவன், அவன் பிரசமயத்தை சார்ந்தவனாக கூட இருக்கலாம், அவனுக்கு ஆதரவாக இந்த முஸ்லிமிற்கு எதிராக வாதிடும் நிலை வரும் என்பதை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கிறார்கள். பயங்கரவாதத்திற்கு இங்க வேலை இல்லை. ஆனால் உலகத்தில் எங்கோ ஒரு மூலையில் நடக்கிற 100% கொண்டு வந்து 99% முஸ்லிம்கள் மீது, அவர்கள் உயிரினும் மேலாக மதிக்கிற மார்க்கத்தின் மீது குத்தப்படுகிற இந்த பயங்கரவாத முத்திரை இன்றைக்கு நாம் எதிர்கொள்ள வேண்டிய நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கிறோம். உண்மையில் பயங்கரவாதத்தை இந்த உலகத்தில் நிகழ்த்தி கொண்டிருக்கிற மேற்குலகம், மிக குறிப்பாக தெளிவோடு சொல்லுவேன் அமெரிக்கா. அகில உலக பயங்கரவாதத்தின் தலைமையகம் அமெரிக்கா. வீட்டில் திருடிட்டு வெளியே வர்ற திருடன் போறான் புடிங்க, திருடன் போறான் புடிங்கன்னு சொல்லி கத்துவானே, அதுபோல் பயங்கரவாதத்தை இந்த மண்ணில் நடத்திவிட்டு பயங்கரவாதிகள் இவர்கள் என்று நம்மை அடையாளப்படுத்துவதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே பயங்கரவாதம் என்பது எனக்கு தலைப்பு, 2 கோணமா பிரிச்சு பார்க்கணும். ஒன்னு இருக்கு இன்டர்நேஷனல் பயங்கரவாதம், இதனுடைய தலைமை அமெரிக்காவை சாரும். இது பகிரங்க குற்றச்சாட்டு, இந்த மேடையில் எந்த மேடையிலையும் சொல்லலாம், நாம் மட்டுமல்ல இன்றைக்கு நிறைய பேர் சொல்லுகிறார்கள். இன்னொன்னு லோக்கல் பயங்கரவாதம். இந்த எந்த பயங்கரவாதத்திலேயும் இஸ்லாம் தன்னுடைய சுய அடையாளத்தோடு வந்து நுழைவதில்லை என்பதை நான் பதிவு செய்கிறேன். ஈராக்கில் நடந்தது பயங்கரவாதம் இல்லையா? ஆப்கானிஸ்தானத்தில் நடந்தது பயங்கரவாதம் இல்லையா? சொந்த வீட்டுக்குள்ள என் வீட்டில் பூந்து என்னைய கூப்பிட்டு அடிக்கிறான். அடிப்பவன் அமெரிக்க ராணுவ அதிகாரியாம். நான் எதிர்த்து என்ன ஏண்டா அடிக்கிறேன்னு நினைச்சா எனக்கு பேர் ஈராக்கில் உள்ள தீவிரவாதி. அவன் வீட்டுக்குள்ள புகுந்தது யார்? நீ. இதற்கு பெயர் அமெரிக்க ராணுவமாம். அங்க ஏன் என்னை அடிக்கிறாய் என்று அவன் எதிர்த்து நின்றால் அவர்கள் ஈராக்கினுடைய தீவிரவாதிகள். ஒரு ஆப்கானிஸ்தான் சுடுகாடாகி இருக்கிறது அல்லவா? ஒன்று தெரியுமா? சமீபத்தில் எடுக்கப்பட்ட சர்வே, உலகம் முழுக்க இளம் விதவைகள் 30 வயதுக்கும் 40 வயதுக்கும் இடைப்பட்ட இளம் விதவைகள் மிக அதிகமாக வாழும் நாடு எது? சர்வே எடுத்து பேசுகிறார்கள். உங்களுக்கு அநேகமாய் புரிந்திருக்கும், அகில உலகத்திலேயே அதிகமான இளம் வயது விதவைகளை கொண்ட முதல் நாடு ஆப்கானிஸ்தான். அத்தனை விதவைகளின் கணவர்களையும் கபருக்கு உளித்த அனுப்பி வைத்த பயங்கரவாதத்தை விட இந்த மண்ணில் எது பயங்கரவாதம்? இஸ்லாம் இப்படிப்பட்ட பயங்கரவாதத்தை எங்காவது நடத்தி இருக்கிறதா? இஸ்லாத்தினுடைய வரலாற்றின் வழியில் எங்காவது இப்படி பயங்கரவாதத்திற்கு துணை போன வார்த்தைகளை காட்ட முடியுமா? ஊடகங்களின் உபயத்தால், மேற்குலகத்தின் உதவியால் இன்றைக்கு பயங்கரவாதம் இஸ்லாம் உச்சரிக்கப்படுகிற இடமெல்லாம் கூட வருகிறது. இன்னொரு நகைச்சுவையான செய்தியும் உண்டு. இன்னைக்கு கத்திரிக்காயை விட சீப்பா போன ஒரு வார்த்தை பயங்கரவாதம். இவங்க பேசி 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 இந்த ஊடகங்கள் எழுதி 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 கத்திரிக்காயை விட சீப்பாயிருச்சு.
இப்ப அது கொஞ்சம் தக்காளியை விட சீப்பாயிருச்சு. பயங்கரவாதம். பயங்கரவாதத்தை நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன், உன் மண்ணில் உள்ளவர்கள் முதலில் ஏற்றுக்கொண்டார்களா? பயங்கரவாதத்தை இஸ்லாம் செய்கிறது, முஸ்லிம்கள் பரப்புகிறார்கள் என்றொரு பொத்தாம் பொதுவான குற்றச்சாட்டை உலகம் முழுக்க பரப்பிக் கொண்டிருக்கிற அமெரிக்காவுக்கு தெரியும் அந்த மண் இந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கல. நியூயார்க் டைம்ஸினுடைய ரிசல்ட், அந்த பத்திரிகையினுடைய சர்வே என்ன தெரியுமா? இப்போது இருப்பது அமெரிக்காவில் 60 லட்சம் முஸ்லிம்கள், ஒவ்வொரு ஆண்டும் 25,000 பேர் இஸ்லாத்தில் இணைகிறார்கள். பல்வேறு மத அமைப்புகள் கவலையோடு வெளியிட்ட தகவலை நியூயார்க் டைம்ஸ் உலகத்திற்கு தருகிறது. உன் மண்ணிலே உள்ளவர்கள் கூட அந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கல. எது பயங்கரவாதம்? உலகம் முழுக்க நீங்கள் நடத்தி கொண்டிருப்பது பயங்கரவாதம். மேற்குலக ராணுவம் நடத்தி கொண்டிருப்பது பயங்கரவாதம். நான் தெளிவோடு சொல்லுகிறேன், இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாத உனக்கு அதை கட்டுப்படுத்த கடைசியாய் கிடைத்த ஆயுதம் பயங்கரவாதம். அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. வேற சமயத்தை சார்ந்த பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கிறப்ப நான் சாப்பிட முடியாது. எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தது. வேற சமயத்துக்காரன் வந்து என் வீட்டில் ஒரு பாதுகாப்புக்கு உதவி தேடினால் தர வேண்டும், நான் தந்தால் தான் பூரண முஸ்லிம். இது எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தது. பயங்கரவாதம் உங்களை எல்லாம் மீறி இஸ்லாத்தை எந்த இடத்திலாவது வந்து தொட்டு துண்டா? அல்லாஹுவின் பேரருளால் இன்றைக்கு உலகம் முழுக்க வாழுகிற முஸ்லிம்களின் எண்ணிக்கை 132 கோடி பேர். சமீபத்தில் 2007 ஃபைனல் இயர் புக், இந்த வாடிகன் திருச்சபை அகில உலக கிறிஸ்தவத்தினுடைய தலைமையகத்திலிருந்து ஆண்டுதோறும் வெளியிடக்கூடிய ஃபைனல் இயர் புக்ல 2007 கடைசியில் பதிவு செய்திருக்கிறார்கள். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை, முஸ்லிம்களின் எண்ணிக்கைன்னு எழுதுறப்போ அவர்கள் சரியாக தந்த செய்தி 132 கோடி பேர். இது 2007. இன்னமும் கொஞ்சம் 1-2 வருஷம் கடந்திருக்கு. இப்போது அநேகமாய் 150 கோடியாக கூட இருக்கலாம். ஒன்று தெரியுமா? தான் துவங்கிய நாளிலிருந்து இறங்கு வரிசையே பார்க்காமல் தொடர்ந்து ஏறு வரிசையில் இருப்பது இஸ்லாம் மட்டும்தான். ஏறிக்கொண்டே இருக்கிறது. இந்த வளர்ச்சி உன்னை அரிக்கிறது, இந்த வளர்ச்சி உன்னை அச்சுறுத்துகிறது. அதற்கு நீ தேடி பிடித்த வார்த்தை பயங்கரவாதம். எவ்வளவு காலத்திற்கு இந்த பயங்கரவாத பூச்சாண்டியை சொல்ல முடியும்? உலக மக்களுக்கு தெரியும் யார் பயங்கரவாதி. உலகம் முழுக்க அந்த குற்றச்சாட்டை ஏற்பதெல்லாம் ஒரு பக்கம் கிடக்கட்டும், உன்னுடைய மண்ணில ஏற்கவில்லையே. அமெரிக்காவினுடைய 150 ஆண்டு கால வரலாற்றில் 1929 வரையும் பள்ளிவாசல் கிடையாது. 1929 முதல் பள்ளிவாசல் அமெரிக்காவிலே கட்டப்படுகிறது. நீங்கள் கவனிக்க வேண்டும். 1929 முதல் பள்ளி. இன்னைக்கு 2009. அல்லாஹுவின் பேரருள் அமெரிக்க மஸ்ஜிதுகளின் எண்ணிக்கை 1350. 70 வருஷம். 70 வருஷம். நான் கேட்கிறேன், உன்னால் அந்த பள்ளிவாசல்களை கட்டுப்படுத்த முடிஞ்சதா? உன் மக்கள் இஸ்லாத்தில் சேருவதை கட்டுப்படுத்த முடிந்ததா? 70 ஆண்டு காலத்தில் ஒரு வருஷத்துக்கு எத்தனை பள்ளிவாசல்கள்? 70 வருஷத்துல 1350 பள்ளி.